மக்களே நேற்றுக்கு மீன் வாங்கியாச்சின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதில் லாஸ்ட்டில் கேட்டிருந்தேன் மீன் கட்டிங் வீடியோ வேணுமான்னு. அப்போ நிறைய பேர் கட்டிங் வீடியோ வேணும் ரம்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாங்க இன்றைக்கி வந்து கனவா மீனையும் சூற மீனையும் எப்படி கழுவலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கனவா மீனை எப்படி கழுவலான்னு தான் பார்க்க போகிறோம். கனவா மீனை கழுவுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு தொலி போல் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி போல். அது லைட்டாக நுள்ளி விட்டிங்கன்னா சூப்பராக பழம் போல் இலகி வந்துடும். அதுக்கப்புறமா தலைக்கு மேலே ஒரு குன்னிமுத்து போல் ஒன்று இருக்கும். தலையை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குன்னிமுத்து அழகாக இலகி வந்துடும். அதுக்கப்புறமா குடலுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி இந்த கருப்பு கலரில் தொங்கிட்டு இருக்கும். அந்த கருப்பை வந்து களையாமல் எடுக்கணும். களைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க எல்லா இதுலேயுமே கருன்னு ஆயிரும். களையாமல் எடுத்துடணும். அப்புறமா சூற மீன் எப்பவும் போல தான் மக்களே. ஆனால் வந்து மீன் வெட்டுறதுக்கு கரெக்டான கத்தி இருந்தால் தான் நம்ம வந்து வேலையில் இறங்கணும். கத்தி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு மீன் வெட்ட எடுத்தோம். மீனை வந்து மீனாக நம்ம சாப்பிட மாட்டோம், மீன் குழம்பாக்கி தான் சாப்பிடுவோம். மனுஷனுக்கு மூளை நாளுக்கு நாள் மழுங்கி போகிற மாதிரி கத்தியும் மழுங்கிட்டு போகுது. மழுங்கின கத்தியெல்லாம் வச்சு எப்படி இல்லாமல் சூற மீனை வெட்டி எடுத்துகிட்டே நான் சூற மீன் வெட்டினதுக்கு நீங்கள் 100க்கு எத்தனை மார்க் தரலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ செலக்ட் பண்ணுங்கள்.